தமிழகம் முழுவதும் அதிமுக ஆட்சியில் அம்பேத்கர் சிலைகள் பராமரிப்பின்றி கூண்டுகளில் அடைக்கப்பட்டுள்ளன என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். பாபா சாஹேப் அம்பேத்கர் பிறந்த நாளையொட்டி திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் மணல் கொள்ளையில் ஈடுபட்ட அதிமுகவை சேர்ந்த ஊராட்சி ஒன்றிய தலைவர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். பெண் கிராம நிர்வாக அலுவலரின் துணிச்சலான புகாரின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஒன்றியத்தில் கருங்குளம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம் காரணமாக பெரும்பாலான பேருந்துகள் இயங்கவில்லை. இதனால் சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. தமிழ்நாட்டில் உள்ள அரசு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றும் ஓட்டுநர், நடத்துனர் உள்ளிட்ட தொழிலாளர்களின் ஊதிய உயர்வு தொடர்பாக நடைபெற்ற தமிழகம், புதுச்சேரியில் அடுத்த 2 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தென் தீபகற்பத்தின் மேலடுக்கில் காற்றின் போக்கு சாதகமாக காணப்படுவதால் தமிழகத்தில் திருவாரூர் மாவட்டம் மேல தென்குடி கிராமத்திற்கு கோவில் திருவிழாவுக்கு சென்றபோது குட்டையில் தேங்கிய நீரில் குளிக்கச் சென்றபோது அதில் மூழ்கி 3 குழந்தைகள் இறந்தனர். திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடியைச் சேர்ந்த கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் நடராஜர் கோவில் கும்பாபிஷேகத்தையொட்டி அடிப்படை வசதிகளை மேம்படுத்த நிதி ஒதுக்காத மாநில அரசை கண்டித்து திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்த 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன. தமிழகம் மட்டுமின்றி மலேசியாவில் நடைபெற்ற சுல்தான் அஸ்லான் ஷா கோப்பைக்கான ஹாக்கி போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய ஆண்கள் ஹாக்கி அணி தாயகம் திரும்பியது. டெல்லி விமான நிலையத்தில் ஹாக்கி வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மலேசியாவில் நடைபெற்ற சுல்தான் அஸ்லான் ஷா